தாத்தாவும் வள்ளியும் பேசிட்டு இருக்கும்போது, அப்போ போர் முரசு கொட்டிட்டு வருது. படையில சேர்ற மீசம் முளைச்ச ஆண் பிள்ளைகள் எல்லாரும் வரலாம். நொண்டி, குருடு, சப்பாணி, தாய்க்கு ஒரு பிள்ளை தவிர எல்லாரும் வரலாம். உடம்புல ரத்தம் ஓடுறவங்களும், வீர ஆண்மகன்களும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே போறாங்க. அந்த காலத்துல திருச்சி வந்து சிற்றூராகவும், உறையூர் தான் வந்து பெரிய தலைநகரமாகவும் இருந்துச்சு. பொன்னன் வந்து மன்னர் வந்து அரண்மனைக்கு வரதுக்குள்ள நம்ம போயிறணும் அப்படிங்கிற ஒரு அவசரமா போயிட்டுருக்கான். அப்போ வந்து அவன் மனசுல வந்து ஒண்ணு வருது. மன்னர் வந்து மலைக்கு போயிருப்பார்ல, அத வந்து அவன் யோசிச்சுட்டு போறான். அந்த மலையில என்ன இருக்கு அப்படின்னா, பாத்திய மகாராஜனுடைய தந்தை வந்து மகேந்திர சக்கரவர்த்தியினோட முன்னாடி வாளையும், வில்லையும் வச்சு அடிபணிந்து விதவிதமான ரத்தினங்கள், ஆபரணங்களை எல்லாம் வந்து காணிக்கையா செலுத்துற மாதிரி ஒரு சிலை வந்து அங்க செய்யப்பட்டிருக்கும். ஒரு அவமானம் தானே! ஒரு நாட்டினுடைய மகாராஜா வந்து இன்னொரு நாட்டினுடைய சக்கரவர்த்திக்கு கீழ அடிபணிந்து இருக்கிறது அவமானம் தான். எத்தன நாளைக்கு இந்த அவமானத்தையே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது? யுத்த காலத்துல பல்லவர்களினுடைய ரத்தத்தை எல்லாம் பெருக்கி இந்த அவமானத்தை துடைத்துக் கொள்ள வேணாமா? அப்படின்னு பொன்னன் நினைச்சுட்டே போறான்.